எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் கிரிக்கெட் டீம் சமீபத்தில் நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. இப்போ பார்டர் கவாஸ்கர் டிராஃபி, அதுக்கு முன்னாடி இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து அந்த ஒயிட் வாஷ் ஆனது, அப்புறமா இந்த ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஓடிஐ சீரிஸ் தோல்வின்னு நிறைய தோல்விகள் கண்டினியூஸா போயிட்டே இருக்குல்ல. இப்படி இருக்கும்போது பிசிசிஐ இந்தியன் கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸ்க்கு ஒரு ரூலை சமர்ப்பி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு 10 ரூல் பாலிசியை அறிவிச்சிருக்காங்க. அந்த 10 ரூலுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கு. அது என்னென்ன ரூல் அப்படின்றது நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுல வர முதல் ரூல் என்ன தெரியுமா? டொமஸ்டிக் கிரிக்கெட்டை பூஸ்ட் பண்றது. இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா இந்தியன் கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸுமே டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடியே ஆகணும். அப்படி விளையாடினா மட்டுமே அவங்க சென்ட்ரல் கான்ட்ராக்ட் குள்ளயுமே அப்புறமா நேஷனல் டீமுக்குள்ள வர முடியும். ஸோ இது மேண்டேட்டரி ஆகியிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த ஃபிட்னஸ் இஷ்யூலாம் நிறைய பேருக்கு வருது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடாம டைரக்டா நேஷனல் டீமுக்குள்ள போறாங்க. அப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல டீம் கொலாப்ஸ் ஆகுது. எதுக்குன்னா இன்ஜுரி ஆயிடுறாங்க. ஸோ இதுதான் முதல் காரணமா இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டார் பிளேயர்ஸே இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாட எப்படி இருக்கும், அதோடைய ரேஞ்ச் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாருமே மேண்டேட்டரியா டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடியே ஆகணும் அப்படின்ற ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க பிசிசிஐ. இதுல வர ரெண்டாவது ரூல், இந்தியாவுடைய சுற்றுப்பயணத்தப்போ இந்தியன் டீம் பிளேயர்ஸ் யாருக்குமே தனியான ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கக்கூடாது, மேனேஜர்ஸ் இருக்கக்கூடாது, சமையல் நிபுணர்கள், ஹேர் ட்ரெஸ்ஸர் அப்படின்னு யாருமே வச்சுக்க கூடாது. அது மட்டும் இல்லாம பாதுகாவலர்களோட போகக்கூடாது, தனிப்பட்ட முறையில் எதுவுமே வச்சுக்க கூடாது, டீமோட தான் பயணிக்கணும் அப்படின்னு அந்த ரூலை போட்டாங்க. இதுல மூணாவது வருது எக்ஸஸ் பேக்கேஜ் லிமிட். இது கொஞ்சம் வித்தியாசமான ரூல் தான் இருக்கு. அதாவது பிளேயர்ஸ் தங்களுடைய உடைமைகள் மற்றும் உபகரணங்களுடைய ஒட்டுமொத்த எடைய டீம் நிர்வாகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்குள்ள தான் இருக்கணும். அதுக்கு மேற்பட்ட உடைமைகளையோ பைகளையோ எடுத்துட்டு போறதுக்கான தொகையை அந்த பிளேயரே ஏத்துக்கணும். இந்த எக்ஸஸ் பேக்கேஜ் லிமிட் எதுக்கு அப்படின்னா, ஒரு டீமா ஓவர்சீஸ்க்கோ இல்ல இந்தியாவுக்குள்ளே பயணம் செய்யறாங்கல்ல, அப்போ இந்த பிளைட்ல போகும்போது அந்த பேக்கேஜ் லிமிட்டை தாண்டினா நம்ம பே பண்ணி ஆகணும். அதுக்கான ஒரு செலவு இருக்கு. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் பிசிசி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. இதுக்கு சில ரூல்ஸே கொண்டு வந்திருக்காங்க, எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. 30 நாட்கள் மேற்பட்ட டூர் அப்படின்னா ஒரு பிளேயர் 5 பீசஸ் பேக்கேஜ் எடுத்துக்கலாம். 3 சூட் கேஸ், 2 கிட் பேக்ஸ் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 150 கேஜி வரைக்கும் அவங்க எடுத்துட்டு போகலாம். சப்போர்ட் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 3 பீசஸ் எடுத்துக்கணும், 2 பேக் மற்றும் ஒரு ஸ்மால் சூட் கேஸ். இது 80 கேஜி வரைக்கும் இருக்கணும். அடுத்ததா வருது 30 நாட்களுக்குள்ள இருக்கிற டூர். அப்படி பாத்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸ் 4 பீசஸ் எடுத்துக்கணும், 2 சூட் கேஸ், 2 கிட் பேக். இது 120 கேஜி வரைக்கும் இருக்கணும். சப்போர்ட் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 2 பீஸ் எடுத்துக்கணும், 2 சூட் கேஸ் அவங்க எடுத்துக்கலாம். அது 60 கேஜி வரைக்கும் அலோடு. ஹோம் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 4 பீசஸ் பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம். இதுல 2 சூட் கேஸ், 2 கிட் பேக்ஸ். இது 120 கேஜி வரைக்கும் அலோடு. சப்போர்ட் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 2 பீசஸ், அதாவது 2 சூட் கேஸ் எடுத்துக்கலாம். அது 60 கேஜி வரைக்கும் அலோடா இருக்கு. இதுல மூணாவது வருது, எல்லா டூர் அப்பவுமே இந்தியன் பிளேயர்ஸ் டீமோட தான் பயணிக்கணும், ஃபேமிலியோட பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. சோ தங்களுடைய ஃபேமிலியோட தனியா பயணம் செய்யக்கூடாது. இதன் மூலமா டீமுடைய ஒற்றுமை பலப்படுத்தும். டீமோட இருக்கும்போது கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கலாம். சோ இதன் காரணமா தான் இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இதுல அஞ்சாவது வருது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ரூல். இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்க போகுது. ஏன்னா பெங்களூர்ல இருக்கிற சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு அனுப்பப்படுற உபகரணங்கள் மற்றும் தனிப்பட்ட பொருட்கள் தொடர்பா பிளேயர்ஸ் டீம் நிர்வாகத்தோட ஒன்றிணைஞ்சு செயல்படணும். அதை ஃபாலோ பண்ணலனா கூடுதல் செலவுக்கு அந்த பிளேயரே பொறுப்பேற்கணும். இதுல ஆறாவது வர ரூல் பிராக்டிஸ் செஷன். இந்த பிராக்டிஸ் செஷன் அப்போ எல்லா பிளேயர்ஸுமே பிரசண்டா இருக்கணும். எந்த ஒரு பிளேயருமே பாதிலே வெளியேறக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சோ நிர்ணயிக்கப்பட்ட பயிற்சி நேரம் முடிகிற வரைக்குமே அங்கேதான் இருக்கணும். மேலும் பயிற்சிக்கு போகும்போதும் திரும்பும் போதும் டீமோட தான் ஒன்னா பயணிக்கணும். இதுல வர ஏழாவது ரூல் சிக்ஸர் அடிச்சிட்டாங்கன்னா சொல்ல முடியும் பிசிசி. அது எதுக்குன்னா, ஒரு டோர்னமெண்ட் நடக்கிறப்போ எந்த ஒரு இந்தியன் பிளேயருமே தனிப்பட்ட படப்பிடிப்புக்கு போகக்கூடாது. உதாரணத்துக்கு ஆட் ஷூட், மூவி ஷூட் எதுவுமே பண்ணவே கூடாது. அதுக்கு அனுமதி கிடையாது. இது உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இதுல வர எட்டாவது ரூல் ஓவர்சீஸ் டோர்னமெண்ட்டுக்கு வச்சிருக்காங்க. வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் 45 நாட்கள் மேல இருக்கும் பட்சத்துல இந்தியன் பிளேயர்ஸ் அவங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை 2 வார காலத்துக்கு பார்க்க அனுமதி கொடுக்கப்படும். இதுல வர 9வது ரூல், பிசிசி உடைய அபிஷியலான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி எல்லாம் வரும்ல, போட்டோ ஷூட் ஆகலாம், இல்லைன்னா ஆட் ஷூட், எப்படி வேணா இருக்கலாம். அந்த எல்லா என்கேஜ்மெண்ட்லயுமே எல்லா ஃபங்க்ஷன்லயுமே எல்லா பிளேயர்ஸுமே பங்கேற்கணும். அது கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. இதுல கடைசி மற்றும் 10வது ரூல் கம்ப்ளீஷன் ஆஃப் டூர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு டோர்னமெண்ட் இல்லைன்னா மேட்ச் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள முடிவடைஞ்சாலும் எல்லா பிளேயர்ஸுமே அந்த டோர்னமெண்ட்டுடைய ஒட்டுமொத்த காலத்துக்கும் டீமோட இருக்கணும். அவங்க பாதியில வெளியேறக்கூடாது அப்படின்னு பிசிசி திட்டவட்டமா சொல்லிட்டாங்க.
ஸோ இந்த 10 ரூல்ஸை எல்லா இந்தியன் பிளேயர்ஸுமே பின்பற்றி ஆகணும். அப்படி ஆகலைன்னா அவங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பிசிசி சொல்லிட்டாங்க. இது எந்த அளவுக்கு போக போது நம்ம பார்ப்போம். இந்த ரூல் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா டீமுடைய அந்த ஈகோ சிஸ்டமே மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த 10 ரூல்ல உங்களுக்கு பிடிச்ச ரூல் எது? இனி எந்த மாதிரியான ரூல்ல உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன்.